ஐஎன்ஆர்எஸ் யூனிட் நான்வெஜ் மசாலா வச்சு இப்போ நம்ம பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஐஎன்ஆர்எஸ் யூனிட் நான்வெஜ் மசாலா, சிக்கன், தயிர், எக்கு, பெப்பர், 2 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, வெங்காயம், உப்பு. முதல் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியை மிக்சியில் அடித்து எடுத்து வரும். தயிரில் நம்ம ஆக்கிட்டு வந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸை மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு முட்டையில் ஐஎன்ஆர்எஸ் யூனிட் நான்வெஜ் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிரில் குட்டி குட்டியாக அரைச்சி வச்சுக்கிற சிக்கன் பீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பொடி, ஐஎன்ஆர்எஸ் யூனிட் நான்வெஜ் மசாலா, அடித்த முட்டை போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாப்கார்ன் சிக்கனுக்கு சிக்கன் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர், மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு ரெண்டையும் கலந்துட்டு பெப்பர், ஐஎன்ஆர்எஸ் யூனிட் நான்வெஜ் மசாலா. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது என்ன சுவை இருக்கோ அதை விட அருமையான சுவையில் நம்ம ஐஎன்ஆர்எஸ் யூனிட் நான்வெஜ் மசாலா பொடி போட்டு செய்கிற சிக்கன், மட்டன், நண்டு, பிரெட்டில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வகைகள் அதில் எல்லா ஐட்டமுமே இருக்குது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் சிக்கன் துண்டில் வந்து லேசாக ஜூஸை வடிச்சிட்டு இந்த மாவில் நல்லா கலக்கி எடுத்து வைக்கிறோம். நல்லா போட்டாகிற மாதிரி கலக்கி வைக்கணும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த மாவில் நல்லா கலக்கி எடுத்து வைக்கணும். எல்லா பீஸையும் மாவில் கலந்து வச்சாச்சு. பழைய வடி வைக்க பீஸை அந்த மசாலாவில் முக்கி இன்னொருக்க இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி கொடுக்கணும். எல்லா பீஸையும் இதே மாதிரி இருக்கணும். 2வது ஒருக்க நல்லா மாவில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இனிமேல் நம்ம ஒவ்வொரு சிக்கன் பாப்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. இதை திருவிழா வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்புறம் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா திருப்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கும். சிக்கன் பாப்ஸ் வந்து நம்ம பாப்கார்ன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மீதமுள்ள பீஸையும் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். மிகவும் சுவையான பாப்கார்ன் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க.